பெண்களே, நீங்கள் சிகை அலங்காரத்திற்கும் முக அலங்காரத்திற்கும் கொடுக்கும் மதிப்பை ஏன் உயிருக்கு கொடுப்பதில்லை? அலங்காரத்தை விட உயிர் மேலானது அல்லவா? ஆகவே தலைக்கவசத்தை அணிந்து செல்லும் போது நாம் ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியும். ஒழுமுங்கோ இங்கே ட்ரெயின் பிறப்பது படம் எடுத்து விளையாடி கொண்டிருக்கீங்கள். இங்கே வாங்க. இது பாதுகாப்பான கடவை என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? பாதுகாப்பான கடவை இருக்கு சொல்லிட்டே வாரீங்க. இங்கே படம் எடுக்க வர உங்களுக்கு என்ன ட்ரெயின் டைம் இல்லையான்னு சொல்லுவீங்க. சொல்லிக்கொண்டே வருது ட்ரெயின். இப்போ எல்லாம் நேரம் மாற்றி போட்டாங்க. வீட்டை தேடி கொண்டிருப்பேன். நீங்கள் எப்படி படம் எடுத்த பிறகு ஆக்சிடென்ட் பண்ண பிறகு வீட்டை போடுறாரு. சரி நீங்கள் வீட்டை போங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சக்தி டிவியின் காலை நேர பிரதான செய்திகளோடு. அதிகரித்து வரும் வீதி விபத்துகளால் உயிர் சேதங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இதனை தடுக்கும் பொறிமுறையை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. எனவே இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களிடமிருந்து புதிய திட்டங்கள் கண்டுபிடிப்புகளை எதிர்பார்க்கின்றது. எனவே இதை கருத்தில் கொண்டு அனைவரும் தத்தமது புதிய கண்டுபிடிப்புகளையும் திட்டங்களையும் அரசாங்கத்தின் தேசிய வீதி மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சின் இணையதளத்தில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சிறந்த திட்டங்களையும் கண்டுபிடிப்புகளையும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்த தயாராகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹலோ ஜோன், நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன்னா அதில் அந்த ஒரு புத்தாக்கம் தொடர்பாக கேட்டிருக்குது. அது நீங்கள் முதல்ல ஒன்று செய்தீங்க, அது இதுக்கு ஜூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஒரு என்னென்று இருக்கா அந்த லிங்கை பார்த்துட்டு ஒரு அனுப்புங்க. அவன் ஹலோ ஜோன், நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன்னா அதில் அந்த ஒரு புத்தாக்கம் தொடர்பாக கேட்டிருக்குது. எதை சொல்கிறா டாக்ஸி? ஒருவேளை போன வருஷம் சேர்ந்தால் தான் இருக்கும் போல். ரைட் அதுதான் ஓ ரைட், நல்ல விஷயம் தான். ஓகே ஜோன், அவசரமாக இருக்க கவனமாக போகணும். ஹலோ ஜோன், என்ன பைக்கு ஸ்டார்ட் ஆகுது, பெட்ரோல் எல்லாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல. கவாரியா? ஓ, நான் இந்த கடையில் தந்தி கடையில் தான் நிற்கிறேன். ஓ, என்னன்னு தெரியல. பைக் ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு கவாரு. சரிடா, தெரியல. என்னடா உனக்கு மட்டும் இப்படி வருது? நான் அடிச்சேன் வரலையே. மச்சான், இந்த டிவைஸ் மச்சான் இதில் இருக்கிற ஒரு கேமரா எங்களோட தலையில் ஹெல்மெட் இல்லைன்னு சொன்னால் இந்த டிவைஸ் எங்களோட பைக்கை ஸ்டார்ட் ஆக விடாது. எப்படி நாங்கள் ஸ்டாண்டு தட்டாமல் பைக்கை ஸ்டார்ட் ஆக விடாதோ அது போலத்தான் இதில் இருக்கிற சென்சரும் இதில் ஒர்க்காக இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண விடாது மச்சான், தலையில் ஹெல்மெட் இல்லாட்டு. இதே போல் மச்சி காருக்கும் நான் ஒரு அட்கோல் டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் மச்சி. அதையும் உனக்கு வீட்டை வாவலங்கப்படுத்துகிறேன் மச்சி. அது அப்படி என்று சரியா? அந்த மாதிரி கண்டுபிடிப்பேன். வேலை செய்யறா வச்சுட்டு அப்போ ஹெல்மெட்டை போட்டு அடிப்பா போறானே. ஓமடா வேலை செய்யுது. ஓகே வாரண்டா.
கடையில் வச்சு சொன்னேன்ல காருக்கு ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கணும்னு சொல்லி அதே உனக்கு எப்படி ஒர்க் ஆனது விளங்கப்படுத்துகிறேன் பா ரொக்ஸன் இப்போ நீ வந்து பார்க்குற இந்த டிவைஸ் வந்து ஒரு ஆல்கஹால் செக்கிங் டிவைஸ். ஆல்கஹால் இருக்குதா இல்லையா கண்டுபிடிக்கிற அந்த டிவைஸ் சரியா. இதை வந்து நான் இப்போ வந்து காரோட கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டேரிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வாய் எடுத்து ஃபண்ட் ஊதினால் இதுக்குள்ள இருக்கிற அந்த ஆல்கஹால் சென்சர் ஒர்க் பண்ணி அப்படியே சென்சர் போய் இந்த ஸ்டார்டிங் மோட்டரை கனெக்ட் ஆகும் சரியா. அப்படி கனெக்ட் ஆகினால் இந்த எங்கிட்ட வாயில் ஆல்கஹால் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகாது சரியா. ஆல்கஹால் பாவிக்காதாக்களோ ஜாராக இருந்தாலும் இந்த ஸ்டேரிங்கில் வந்து ஒரு டெஸ்டோனிங் கொண்டு வச்சா தான் இந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஸ்டார்ட் ஆகுது மச்சான். அதோட இந்த காருக்கு நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குது, அதாவது நிறைய இந்த இது வந்து என்ன மெருகூட்ட வேண்டி இருக்குது. அதை நான் கொஞ்சம் குயிக்காக செஞ்சு முடிச்சிடுவேன். அதோட மச்சி இதை வந்து எல்லா வாகனத்துக்கும் போட்டுடலாம் மச்சான். அட இது சூப்பர் கண்டுபிடிப்படா. நன்றி மச்சான். வேற லெவல் மச்சான். ஓகே தாக்சி, நான் அந்த வீடியோவை பார்த்தேன்னா நீங்கள் அனுப்பின நியூஸ் வீடியோ பார்த்தேன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு. நான் இந்த புத்தாக்கங்கள் எல்லாத்தையும் இதில் நான் இப்போவே சிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி விடுறேன் தாக்சி. நல்ல விஷயம், தேங்க்ஸ் இந்த விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணதுக்கு. சரியா தாக்சி. எமது உயிரையும் மற்றவர்களின் உயிரையும் பாதுகாத்து கொள்வதற்கு போக்குவரத்து விதிகளை கண்டிப்புடனும் கவனத்துடனும் கடைபிடிப்போம். இதனால் வீதி விபத்துக்களிலுமிருந்தும் உயிர் சேதங்களிலிருந்தும் எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம்.